கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் குறிப்பாக 3 விடயங்கள் சம்பந்தமாக பேச விரும்புகிறேன். முதலாவது, கொக்குளாய் முகத்துவாரத்தில் கிட்டத்தட்ட 244 குடும்பங்கள், மீனவர் குடும்பங்கள் காலமாக நீர்கொழும்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு முல்லைத்தீவு கரையோரத்துக்கு வந்து, குறிப்பாக கொக்குளாய் முகத்துவாரத்தில் வந்து வாடி கட்டி தங்களுடைய தொழில்கள் செய்வது வழக்கம். அந்த 244 குடும்பங்கள் அங்கு ஒரு சில வருஷத்தில் ஒரு சில மாதங்களுக்கு வந்து திரும்பி தங்களுடைய ஊர்களுக்கு செல்லுவார்கள். அங்கு நீங்கள் போய் அவர்களை சந்தித்து கதைச்சால், அவர்கள் எந்த ஊரவர்கள் என்று கேட்கின்ற பொழுது வந்து முழுக்க வந்து புத்தளத்தில் இருந்து நீர்கொழும்பு பிரதேசத்தில் இருந்தவர்களாகத்தான் தங்களை அடையாளப்படுத்துகிறதும் வளமை. இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம், கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம், ஏன் ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலப்பகுதியில் கூட இந்த 244 குடும்பங்கள் முல்லைத்தீவிலே தங்களுக்கு நிரந்தரமாக வசிப்பிடங்களை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைந்ததுக்கு பிரதான காரணம் அவர்களுக்கு அங்கு நிரந்தர வசதி இல்லாட்டி இருப்பிடங்கள் இல்லை என்ற காரணத்தினாலே. அந்த வகையில் வந்து அவர்களுக்கு காணிகள் இல்லை, எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு காணி இருக்கவும் இல்லை. ஆகவே இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் கூட அவர்களுக்கு நிரந்தரமாக வீடுகள் கட்டுறதுக்கும் காணிகள் ஒதுக்கப்படுறதுக்கும் வந்து அவர்கள் எந்த ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே உள்ளாங்க முடியாதென்ற காரணத்தை காட்டி அவர்கள் தொடர்ந்தும் அந்தந்த காலகட்டத்தில் வந்து தொழில் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த டித்வா புயலுக்கு பிற்பாடு அவர்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு வசிப்பிடம் அவசியம் என்ற போர்வையிலே முதற்தடவையாக அந்த மாவட்டத்தை சாராத வெளி மாவட்டங்கள், குறிப்பாக வந்து நீர்கொழும்பு பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டுவதற்கு இந்த டித்வா புயல் நிவாரணம் என்ற பேரிலே ஒரு மிகவும் தவறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு முடிவெடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொன்னால், அவர்களுக்கு கொக்குளாய் ஆஸ்பத்திரிக்கு பின் பகுதியிலே கொக்குளாய் மேற்கு ஜிஎஸ் பிரிவிலே வந்து வீடு கட்டுறதுக்குரிய காணிகள் ஒதுக்கப்பட்டு படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது ஒரு மிக தவறான ஒரு விடயம். தமிழ் பிரதேசங்களில் வந்து அந்த பிரதேசத்துடைய வீதாசாரங்களை, இன வீதாசாரங்களை மாற்றி அமைப்பதற்கு கடந்த 75 வருஷமாக மாறி வந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்ததால் தான் இந்த இனப்பிரச்சனையை வந்து பெருசாக வடித்தது. அது இந்த அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல், அவ்வகையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் மாறி இருந்த அனைத்து அரசாங்கங்களும் நடந்து கொண்டது தவறுன்றதையும் கூட ஒப்புக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த 244 பேருக்கு நிரந்தரமாக்குறதுக்கு இதுவரைக்கும் இனவாத ரீதியாக இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்டது தமிழ் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட்டது என்ற குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் அவர்கள் மீது முன்வைச்சு கொண்டிருக்கின்ற சூழலில் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு மிக தவறான ஒரு இனவாதமான செயலை இந்த அரசாங்கம் வந்து செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பது வந்து பொருத்தம் இல்லை. ஆகவே இந்த அரசாங்கம் முன்வரிசையிலே பொறுப்பு வாய்ந்த எந்த ஒரு அமைச்சரும் இல்லை. ஆனால் இந்த விடயத்தை நீங்களாவது இந்த அரசாங்கத்துக்கு
உரித்த அமைச்சர்மாருக்கு இந்த விடயம் சொல்லப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் தாயுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது விடயம், திரும்ப அபிவிருத்தி தித்வா புயலுக்கு பிற்பாடு எல்லாம் அழிஞ்சு போய் மக்களும் மிக மோசமாக பாதிப்படைஞ்சு இருக்கிற இடத்துல வந்து அபிவிருத்தி நடக்க வேணும், தங்களோட பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேணும் என்று நினைச்சு கொண்டிருக்கின்ற சூழலில் இன்னும் ஒரு அசம்பாவிதம், ஒரு அநியாயம் வந்து அதே முல்லைத்தீவு மண்ணை சார்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த முல்லைத்தீவில் வந்து கிட்டத்தட்ட தனியார் காணி கொக்குத்துறவை சென்டர் குஞ்சுக்கால் வழி என்ற ஒரு பிரதேசத்திலே வந்து தமிழர்கள் உறுதி காணியை வைத்திருக்கின்ற பிரதேசத்தில் வந்து பிரித்தானிய காலத்தில் இருந்து உறுதி காணிகள் வச்சிருக்கின்ற பிரதேசங்களில் வந்து தெற்கை சார்ந்த ஒரு வர்த்தகருக்கு 5 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மகாவலி அபிவிருத்தி சபையினூடாக இந்த 5 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த 5 ஏக்கர் காணி தனியாருடைய காணி, அது அரசு காணி அல்ல, அது தனியாருடைய உறுதி காணி. அந்த காணி எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கின்றா வந்து சட்டபூர்வமாக அந்த காணியை ஒதுக்கவில்லை. ஏனால் சட்டபூர்வமாக ஒதுக்கிறதாக இருந்தால் ஒரு சர்வே செய்து தான் அந்த ஒதுக்கீடுகளை செய்யணும். அப்போ மகாவலி அபிவிருத்தி அலுவலகத்துக்கு நன்றாக தெரியும், சர்வே செய்தால் அந்த காணி அளவீடு செய்யப்பட்டால் அது தனியாருடைய காணி என்றது உறுதிப்படுத்தப்படும். ஆகவே தனியாருடைய காணியை உறுதிப்படுத்தப்படாத வகையிலே அந்த தனியாருடைய காணி ஒரு வர்த்தக தெற்கை சார்ந்த ஒரு வர்த்தகத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த வர்த்தகர் கண்ட பிப்ரவரி மாதம் அந்த வர்த்தகர் வந்து மேலதிகமாக 15 ஏக்கரையும் வந்து பிடிச்சு அவர் அந்த பிரதேசத்தை ஆக்கிரமித்து வந்து இன்றைக்கு ஒரு உப்பளம் ஒன்றை வந்து நடத்துவதற்கு நடவடிக்கிறார்கள். தனியார் காணி கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே, அந்த தனியாருக்குத்தான் வழங்கப்பட வேண்டுமே தவிர உறுதி காணி அந்த உறுதிக்காரருக்கு திரும்பவும் வழங்கப்பட வேண்டுமே தவிர இவ்வகையில் வந்து அநியாயம் செய்கிற வகையில் அபிவிருத்தி என்ற பேரை பயன்படுத்தி ஒரு மிக தவறான ஒரு செயலுக்கு, அந்த மண்ணை சாராத, அந்த மண்ணோட எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவருக்கு வந்து ஒதுக்குறன்றது வந்து தவறு. அதுவும் ஒதுக்கின 5 ஏக்கர் தனியார் காணிக்கு மேலதிகமாக வந்து அவர் 15 ஏக்கர் ரிசர்வ் காணி. என்னத்துக்கு ரிசர்வ்? அங்கே வந்து மேங்க்ரோவுக்காக வந்து நடத்துவதற்கு வந்து ரிசர்வ் பண்ணப்பட்ட காணி, மேய்ச்சல் தரைக்கு வந்து ரிசர்வ் பண்ணப்பட்ட காணி, அனைத்துமே வந்து நேச்சர் ரிசர்வ்ஸுக்குள்ளேயும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் வரும். சாதாரண ஒரு தமிழ் பொதுமகன் அந்த நிரந்தர குடி அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பண்ணப்பட்ட காணிக்குள்ளே வந்து கால் வச்சாலே வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த மண்ணை சாராத செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு காணியை ஒதுக்குறதுக்கு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டவர் எல்லா சட்டங்களையும் தன்னுடைய கைக்கு எடுத்துக்கொண்டு நடந்து கொள்றதையும் அனுமதிக்கிறால் வந்து அதுக்கு ஒரு அநியாயம் இருக்க முடியாது. கௌரவ உடனடியாக நிப்பாட்டப்பட வேணும் என்று நான் உங்களிடம் உரித்த அமைச்சரிடம் இந்த விஷயம் அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேணும் என்று நான் தாய்வுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ගරු අශෝක ගුණසේන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.